வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு திட்டங்கள் மூலமாக திணிக்கப்பட்டு வருவது நமக்கு தெரியும். இதை நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்த்து வருகிறோம். இப்போ இதை அமல்படுத்துறதற்கு ஒரு வழியாக PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக, மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அது திட்டத்தின் மூலமாக மாநிலங்களில் புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த PM ஸ்ரீங்கிற இந்த திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய ஒரு அம்சமாக நாம் பார்க்கப்படுகிறது. அப்போ இதை காங்கிரஸுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதை நேரடியாக பல்வேறு இடங்களில் விமர்சனம் செய்து வருகிறார், அந்த புதிய கல்விக் திட்டத்தை. ஆனால் அவர்கள் ஒரு முறையான கன்சிஸ்டண்ட்டான ஒரு கொள்கையை, ஒரு அப்ரோச்சை அவர்கள் இதுவரை எடுக்கவில்லை. புதிய கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அகில இந்திய அளவிலே ராகுல் விமர்சிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? மாநிலங்களிலே அந்த PM ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது தான் நான் இன்றைக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது. கர்நாடகாவில் அவர்கள் இந்த PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கர்நாடகா காங்கிரஸ் அரசு. அதேபோல் கேரளாவில் இன்னொரு வேடிக்கை, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எதிர்ப்பதாக சொல்லுகின்ற மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய ஆட்சி இருந்த அந்த நேரத்தில் அவர்கள் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டுட்டு திரும்ப அந்த ஆட்சி கவிழ்ந்ததற்கு பின்னால், தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் கையெழுத்திட்டு விட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள். எனவே அவர்களும் அந்த PM ஸ்ரீ திட்டத்தை அவர்கள் இங்கே அனுமதிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு தான் என்ன? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பற்றி இவர்கள் ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா? அப்போ தாங்கள் ஆளும்போது வேறொரு நிலைப்பாடு, ஆனால் ஒன்றிய அரசை எதிர்க்கும் பொழுது மத்திய அளவிலே வேறு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அது எந்த அளவிற்கு சரி அது என்று சொல்வதை விட சரியான நிலைப்பாடாக நம்மால் பார்க்க முடியவில்லை. பாஜகவினுடைய புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டுமென்றால் இதில் காங்கிரஸிற்கு இவ்வளவு தடுமாற்றம் வரக்கூடாது, ஏன் வந்திருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. சரி, இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள். ஆல் இண்டியாவில் உள்ள ஒரு செய்தி. உச்சநீதிமன்றத்துடைய ஜஸ்டிஸ் உஜல் புயான் அப்படிங்கிற அந்த நீதிபதி ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மக்கள் அனைவரும் நீதித்துறையில் யார் உங்களுடைய நீதிபதியாக வருகிறார்கள் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திரை மறைவுக்கு பின்னால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதல்ல. தெளிவாக சொல்கிறாரு. சிட்டிசன்ஸ் ஹாவ் எ ரைட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கோர்ட். தே ஹாவ் எ ரைட் டு நோ who their judges are. They have a right to know what kind of judgment a judge has delivered. All this should be in the public domain என்று அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான எதிர்வான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளெல்லாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது, காவல்துறையால் அடித்து நொறுக்கப்படும் பொழுது, நம்முடைய வழக்கறிஞர்கள் அங்கே சூரியகாந்த் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் அவர்களிடம் கொண்டு சென்ற பொழுது, எனக்கு இதை பார்ப்பதற்கு நேரமில்லை, ஆர்வமும் இல்லை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமைதான் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுபோன்ற நீதிபதி சொல்லுவது ஒரு ரே ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு கீற்றாக நாம் பார்க்க முடிகிறது என்பதையும் நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த செய்தி, இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு தூரம் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய கேடுகட்டவர்கள்
என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். 2019 சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, நரேந்திர மோடி ஒரு ஹார்ட்கோர், ஒரு மிக கடுமையான பயங்கரவாதி, டெரரிஸ்ட் என்று சொல்லுகிறார். அது எப்பொழுது 2000 பேர் கோத்ரா அந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சொல்கிறார், ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிமாண்ட் த ரெசிக்னேஷன் ஆஃப் மோடி. அவர் அதை சொல்லிட்டு சொல்கிறார், கோத்ராவில் இப்படி நடந்தது, நான் தான் முதலில் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவன் அந்த பயங்கரவாதியை என்று சொல்லுகிறார். ஆஃப்டர் தட் நோ அதர் கண்ட்ரி அலவுட் ஹிம். நான் கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் எந்த நாடும் அவரை அனுமதிக்கவில்லை, அமெரிக்கா அனுமதிக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். இப்போ 2026 சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, நான் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்வைக்கிறேன். நரேந்திர மோடி இல்லாமல் நாம் 2047 இந்த நாட்டை நினைத்தே கூட பார்க்க முடியாது. இந்த நாடு அவருடைய தலைமை பண்பின் கீழ், தலைமைத்துவத்தின் கீழ் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. உலகத்திலேயே மிகவும் உயரமான டாலஸ்ட் லீடர் இன் த வேர்ல்டு. எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் மோடியை எல்லோரும் மதிக்கிறார்கள் என்று அவர் இன்று சொல்லியிருக்கிறார் 2026 என்று சொல்லும் பொழுது, எவ்வளவு ஒரு கடுமையான சந்தர்ப்பவாதியாக, காரியவாதியாக இந்த சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் என்பதை சான்றாகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்த செய்தி பாருங்கள். கர்நாடகான்னு நம்ம பேசின உடனே காவிரி பிரச்சனை, மேகதாது அணை, இந்த பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது கூட இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்கிறதால தண்ணி தன்னால் வர ஆரம்பிச்சது, அந்த பிரச்சனை பின்னுக்கு போயிட்டு இப்படிலாம் நிலைமை இருக்கும் பொழுது, கர்நாடகத்தில் உள்ள சில பாசிட்டிவ் அம்சங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள். கர்நாடகவினுடைய அந்த உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஆர்எஸ்எஸை தடை செய்ய வேண்டும் என்று நான் கோரவில்லை. அவர்களை நீங்கள் பதிவு செய்யுங்களப்பா, நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பதிவு செய்யுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டில். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஃபண்டு எப்படி வருகிறது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எங்களுக்கு தெரியணும். இந்த நாட்டினுடைய விதிமுறைகளையும் சட்டத்திட்டத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கர்நாடகாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்கா கார்கே அவர்கள் சொல்லுகிறார். மிகவும் நியாயமான ஒரு பேச்சுதானே. இன்றைக்கு எவரும் கேட்க முடியாத, கேட்க துணிவில்லாத அந்த நேரத்தில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிறத சொல்லும் பொழுது நாம் அதை வாழ்த்த வேண்டும், அதை பாராட்ட வேண்டும். அப்படி இன்னொரு செய்தி மகிழ்ச்சியாக இருக்குது, இதயம் முழுக்க குளிர்ந்த செய்திங்க இது. பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜென் இசட் போராட்டத்திற்கு பின்னால் ஜென் ஆல்ஃபா ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரர் காவல்துறையினரெல்லாம் அந்த பள்ளிக்கு போய் அந்த குழந்தைகள் முன்னால் இந்த இடத்துல பூட்டை யார்ப்பா பூட்டினா அப்படின்னு கேட்டால், அந்த பூட்டனுடைய பேரை சொல்லு, லாக் பண்ணவன் பேரை சொல்லு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைகள் சொல்லுது, நாங்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த பூட்டை பூட்டினோம் என்று சொல்லுகிறது. என்று சொல்லும் பொழுது அந்த பிஞ்சு குழந்தைகள் யாரையும் காண்பித்து கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லும் பொழுது எவ்வளவு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது பாருங்கள். இன்னொரு செய்தி பாருங்கள், இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, இந்து பத்திரிகையில். அதாவது நம்முடைய ஒன்றிய அமைச்சர் அவர் யார், பியூஷ் கோயல், அவர் சொல்கிறாரு, இந்த ஜென்சி போராட்டம் இருக்குல்ல, இந்த போராட்டத்தினால காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது, பாதிக்கப்படுகிறது என்று ராகுல் ஒரி பண்ணுறாராம். யார், பியூஷ் கோயல் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப்பையும் இன்றைக்கு திறந்தோம்னு சொன்னால், அப்படி நம்முடைய பிரதமரையும் அமித்ஷாவையும் பாஜகவையும் ஒன்றிய அரசையும் வடக்கு உள்ள மக்கள் அப்படி கழுவி 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 ஊற்றுறாங்க. எப்படி இந்த அளவு தான் கிடையாதுங்கிற அளவுக்கு
தமிழகமும் அதற்கேற்றபடி தங்களுடைய வியூகத்தை இங்குள்ள கட்சிகள் மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சமூக மாற்றத்திற்காக டெமோக்ராட்டிக் தமிழன் என்றொரு சேனலை நாம் நடத்துகிறோம். அந்த சேனலில் முற்போக்கு கருத்துகள், ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்துகள், தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவான கருத்துக்கள், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது குறித்தும் சிறுக சிறுக பேசிக்கொண்டிருக்கிறோம். அவற்றையும் நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அவற்றிற்கும் ஆதரவளியுங்கள், பின்னூட்டம் அளியுங்கள். அதுபோல் ரூஸ்டர் செய்திகளுக்கும் பின்னூட்டம் அளிக்கும் பொழுது மிக நாகரிகமாக அளியுங்கள். நீங்கள் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம், எனினும் உங்களுடைய அந்த பின்னூட்டம் என்பது ஃபீட்பேக் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.